வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஸோ நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்றது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து காலையில் கேப் அப் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது இதோட இம்பேக்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இது மூணும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நமக்கு தெரியும், நம்ம இன்ட்ராடேயில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த கோல்டன் கிராஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க, கோல்டன் கிராஸ்னா 50 and 200க்குள்ள நடுவில் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நேற்று காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோவில் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 600 சாரி ஒரு 130 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு, கரெக்ட். ஆனால் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டேயில் நிஃப்டியில் முடியும் போது 50 and 200க்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 43 தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் கோல்டன் கிராஸில் 50 and 200ஓட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. அதாவது நமக்கு மே 15 இந்த இடத்துல போனது. அப்போது மார்க்கெட் இங்கே போயிட்டு டவுன் சைடு வந்துட்டு திருப்பி செகண்ட் இந்த பக்கம். ஸோ இப்போ இந்த புல் பேக் அப்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸை விட அதிகமாக போனால் தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த தடவை ட்ரை பண்ணும் போதுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை விட ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஒரு முக்கியமான இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பண்ணோம்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாதனால மார்க்கெட் செகண்ட் டைம், இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல போயிட்டு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கு, திருப்பியும் கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த செகண்ட் டைம் கன்சாலிடேஷனில் மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,500 வரைக்கும் திருப்பியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஏன் 24,500ன்னு சொல்கிறேன்னா, நம்மளோட இங்கே நம்மளோட பிசிஆர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 0.8 இருக்குது. ஸோ பிசிஆர் ரேஷியோ வந்து நமக்கு இந்த 0.8ங்கிறது ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க பிசிஆர் ரேஷியோ தான். ஆனால் என்னென்னா நமக்கு இந்த 25,000ல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் நமக்கு வந்து நேற்று பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் 24,700 24,800 ரேஞ்சிலிருந்து மார்க்கெட் க்ரோ ஆச்சு. க்ரோ ஆகி இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால 25,000ல் டச் பண்ணிவிட்டு திருப்பியும் 24,500க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும் போதுமே தெரியும், கோல்டன் கிராஸில் இருந்தது 3 மினிட்ஸில் கோல்டன் கிராஸில் இருந்தது ஆல்மோஸ்ட் டெத் கிராஸ்க்காக இது வந்து டெத் கிராஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு இன்ட்ராடேயில். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலை, இந்த ஹையை விட மேலே ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாதனால மார்க்கெட்டில் அகெயின் ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அப்போது இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் 24,500. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைட்டாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கோல்டன் கிராஸில் இருந்தாலுமே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருந்துருக்கு. ஆனால் இந்த ஹையர் ஹை வந்து நமக்கு வந்து இங்கே இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகலை. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த 1 2 இந்த 2 பாயிண்ட்டை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போன மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குது, கரெக்ட். ஆனால் நமக்கு இந்த பாயிண்ட்டும் வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரெண்டையுமே இந்த நேற்று போன மூமெண்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சோன்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். காரணம் என்னென்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், அதோட 50 and 200 இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 50 and 200க்குள்ள வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு இண்டிகேஷன் தான். என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரோயிங் ஃபேஸ்லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்போது
இதை வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப கிளியராக நடந்திருக்கு. என்னென்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது வேணாம், இந்த 55,500ங்கிறது மேபி வீக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த 55,000 கன்சிடர் பண்ணாலுமே நமக்கு என்னென்னா பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது இங்கே இருக்கிற மார்க்கெட் 55,500 போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56,000, அப்படி இல்லைன்னா 55,000 அதுக்கப்புறம் 56,000. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த 56,000க்கும் 55,000 இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்காகவும் இல்லைன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்காகவும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. அதாவது 56,000லையும் 56,500 அண்ட் 55,000 இந்த ரெண்டு விஷயத்துலையுமே. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 55,000லேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய 56,000 தாண்டறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இதை தான் வந்து நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 0.7 இருந்தாலும் நமக்கு என்ன சொல்ல முடியும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குங்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குதான். ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து அதாவது க்ரோயிங்கான பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது க்ரோயிங்கான பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டிஸ் இருந்தாலுமே, அதாவது இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஒரு நல்ல கேப் அப். ஸோ இந்த கேப் அப் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ். ஸோ 11 பாயிண்ட்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான கேப் அப் இல்லை, பட் ஒரு டீசெண்டான கேப் அப். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ரோயிங் ஃபேஸில் இல்லாமல் நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் இண்டிகேஷன். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வச்சு பார்த்தோம், ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப கிளியராக சொல்லுது, மார்க்கெட் ஓப்பன் பண்ணது பாசிட்டிவாக பண்ணாலும் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன யோசிக்கலாம்னா, மார்க்கெட் இன்றைக்குமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான். ஸோ நம்ம காலையில் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நேற்று ஈவினிங் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷனுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோன்னே நமக்கு ஐடியா ஒரு கிளியர் மைண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இன்றைக்கி அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். அண்ட் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறது வேறு ஒன்று என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ஷனில் கால் ஆப்ஷனோடது பார்த்தீங்கன்னா ஹையர் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா வேல்யூ கம்மியாகிட்டே போகுது. ஆனால் வேற அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனுக்கு இங்கே வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கா? கரெக்ட். ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது டெல்டா வேல்யூ வச்சு என்னால் சொல்ல முடியல. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போகுன்னு ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, இது மூணும் வச்சு நம்ம யோசிக்கும் போது மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னையோட அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.